உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டுச் செல்லுகிறார். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்கிறார். ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு அவர் விட்டு செல்லுகிறார். அவரது உழைப்பும் வீணே. இது ஒரு பெரிய அநீதியும் ஆகும். காற்று வீசினால் தென்றல், அடித்தால் புயல். சூரியன் காய்ந்தால் வெப்பம், சுட்டால் நெருப்பு. வானம் பொழிந்தால் மழை, கொட்டி தீர்த்தால் வெள்ளம். நிலம் குளிர்ந்தால் வளமை, அதிர்ந்தால் பூகம்பம். கடல் வீசினால் அலை, பொங்கினால் சுனாமி. பேராசை பெருநஷ்டம். என் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. 150 ஆண்டுகள் வாழ ஆசைப்பட்டார் ஒரு மனிதர். இதற்காக தன்னுடைய உடல் அமைப்பையும் முக அமைப்பையும் அவர் மாற்றிக்கொள்கிறார். உலகத்தினுடைய தலை சிறந்த 10 மருத்துவர்களை அழைத்து தன்னை எப்பொழுதுமே அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என நிர்ணயிக்கிறார். 150 ஆண்டுகள் வாழக்கூடிய உணவினை, அதாவது சாதாரண உணவை விட 15 மடங்கு அதிகமான வலிமையும் ஆற்றலையும் தரக்கூடிய உணவை மருத்துவர்கள் சோதித்த பிறகே அந்த உணவை உட்கொண்டு வந்தார். அவருடைய உடல் பயிற்சிக்கு என்று மட்டும் 15 நபர்களை தன் உடனே வைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய படுக்கை அறையில் எப்பொழுதுமே ஆக்சிஜனை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மெஷின் ஆனது பொருத்தப்பட்டிருந்தது. உடலில் இருக்கின்ற ஏதாவது ஒரே ஒரு உறுப்பு சிறிதளவு பழுதடைந்தால் கூட அவருக்கென்று தானம் செய்வதற்காக 200 நலம் விரும்பிகள் எப்பொழுதுமே தயாராக இருந்தார்கள். இப்படியாக அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் முடி முதல் கொண்டு நகம் வரை பரிசோதிக்க ஆட்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். இப்படி அவர் இருந்ததினால் நிச்சயம் நம்மால் 150 ஆண்டுகள் எந்த விதமான சலனமுமின்றி வாழ்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார் அந்த மனிதர். 2009 ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தனது 50 வயதிலேயே இறந்து போகிறார் மைக்கேல் ஜாக்சன். 150 ஆண்டுகள் வரை உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா தயாரிப்புகளையும் தன்னுடைய வாழ்வில் அணு அணுவாக பார்த்து பார்த்து செய்து வைத்தவன் 50 ஆண்டுகள் கூட முழுமையாக வாழ முடியாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறான். வீண், மீண்டும் சொல்லுகிறேன், முற்றிலும் வீண், எல்லாம் வீண் என்கிறார் சபையுரையாளர். ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். அவர் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவர் பயன்படுத்தும் போது உம்முடைய உழைப்பும் உம்முடைய துன்பமும் நீ அனுபவித்த வேலையில் தொந்தரவும் எல்லாமே முற்றிலுமாய் வீணாய் மாறிப்போய் அமைதி இழந்து உன்னுடைய வாழ்க்கையே முற்றிலும் வீணாய் மாறிப்போகிறது. அன்பு உள்ளங்களே, ஒரு சில செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்காக இன்றைய இறைவார்த்தையின் வழியாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. வாழ்க்கைக்கான சில முக்கிய படிப்பினைகளை நம்முடைய உள்ளத்திலே தாங்கிக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை அழைப்பு கொடுக்கிறது. உழைக்காமல் கிடைக்கும் ஒரு பொருளினுடைய மதிப்போ
அருமையோ நிச்சயம் உணரப்படுவதில்லை. உழைக்காமல் கிடைக்கும் ஒரு பொருளினுடைய அருமையோ அவற்றினுடைய முக்கியத்துவமோ அவற்றினுடைய மதிப்போ உணரப்படுவதில்லை. சேர்த்து வைக்கும் சொத்து, பணம் கொடுத்து வாங்கப்படும் பட்டம், வேலை, காப்பி அடித்து பாஸ் ஆகின்ற வெற்றி, மோசடி செய்து வாங்கப்படுகின்ற பதவி, தில்லுமுள்ளு செய்து பெறப்படுகின்ற பரிசு எதுவுமே வாழ்க்கையில் நிலைப்பதில்லை. உழைப்பும் கஷ்டமும் ஒருவன் உணர்ந்து கொண்டால் மட்டுமே அவனுடைய வாழ்வில் தான் சேர்த்து வைக்கின்ற பொருளினுடைய அருமையோ உறவினுடைய மகத்துவமோ உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உழைப்பினை உணர்வது கிடையாது. அவற்றினுடைய மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. 20,000 ரூபாய்க்கு நாம செல்போன் வாங்கி கொடுக்கலாம், நிச்சயம் அவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அணியும் ஆடையினுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அதற்காக அவர்கள் உழைக்கவில்லை, கஷ்டப்படல. அது சும்மா வந்துடுச்சு, அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு தான் தெரியுமே தவிர அதற்கு பின்பாக எவ்வளவு உழைப்பு அடங்கி இருக்கிறது, எவ்வளவு வியர்வை இருக்கிறது என்று உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. படிக்கும் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ நாம் கொடுக்கின்ற அந்த ஃபீஸினுடைய மகத்துவம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரிவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும், 50,000 ரூபாய் கட்டணும், 1,00,000 ரூபாய் கட்டணும், பெரிய பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும், பெரிய கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், உழைப்பீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவற்றினுடைய மகத்துவம் தெரியாது. முத்துக்களை பன்றிகள் முன் கொட்டாதீர்கள் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. உண்ணும் உணவினுடைய மகத்துவம் உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு. ஏனென்றால் நீங்கள் உழைக்கிறீர்கள், உழைத்து அந்த உணவை கொண்டு வந்து உங்களுடைய குஞ்சுகளாகிய உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் அந்த குழந்தைகள் உணவினுடைய அருமை பெருமை தெரியாமல் அந்த உணவை வீணடிப்பதை நாமே நம்முடைய கண்கூடாக பார்ப்போம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, என்னுடைய தட்டில் ஒரே ஒரு சோறு சிந்திய நாள் கூட தலையில கொட்டி அந்த சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சோறு கீழே சிந்தினால் கூட. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு உணவை நாம் வீணடிக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. உடல் உழைப்பு வெகுவாக குறைந்து விட்டது. உழைப்பே கிடையாது இன்னைக்கு. உடல் வேர்க்கக்கூடாது, முகம் கருக்கக்கூடாது, வெயில்ல போய் நிற்கக்கூடாது, தரையில கால் படக்கூடாது, மழையில நனக்கூடாது. இப்படிதான் நாம எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. இப்படி நாம் இருக்கிறோம் அப்படின்னா சொத்தையா இருப்போம், நோஞ்சா மாதிரி இருப்போம், வலிமையற்றவர்களாக, உறுதியற்றவர்களாக, தாங்கும் சக்தியற்றவர்களாக இருப்போம். நம்முடைய உடல் பல நேரங்களில் பருமனாக மாறி போயிருக்கும். நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்திருப்பாங்க, நாம் எப்படி இருப்போம்னு யோசித்து பாருங்க. உடல் வீங்கி போயிருக்கும். ஏன்? ஜங்க் ஃபுட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா எலும்பு தோலுமா இருப்போம். சத்து இல்லாத உணவை உட்கொள்வது. உடல் வலிமை இல்லாத போது இந்த மனமும் வலிமை இழந்து போகிறது அன்பிற்குரியவர்களே. ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது என்று நற்செய்தி கூறுகிறது. அவன் மனதுக்குள் அவன் நினைத்து விட்டான், ஐயோ என்னுடைய நிலம் நன்றாக விளைந்து விட்டதே, நான் என்ன செய்வேன், சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, எனவே என்னுடைய களஞ்சியத்தை இடித்து அதை பெரிதாக கட்டுவேன், எல்லாவற்றையும் அதில் சேர்த்து வைத்து பல்லாண்டுகளுக்கு தேவையான உணவு எனக்கு இந்த இடத்தில் கிடைக்கிறது, எனவே என் மனமே பெரும் மகிழ்ச்சியோடு வாழ், எதை பற்றியும் கவலைப்படாதே, யாரை பற்றியும் கவலைப்படாதே, உனக்கு தேவைக்கு மிகுதியாகவே உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிரு என்று அவனுடைய உள்ளத்திலே அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். கடவுள் அவனுக்கு ஒரு செக்கு வச்சாரு. அறிவிலியே, முட்டாளே, இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறது, நீ சேர்த்து வைத்தவையெல்லாம் யாருடையவையாகும் என்கிற கேள்வி அன்பிற்குரியவர்களே நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணத்திற்கோ சொத்துக்கோ செல்வத்திற்கோ எதிரி அல்ல. இவை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு நிச்சயம் இந்த உலகத்தில் இவை தேவையாக இருக்கிறது, அத்தியாவசிய தேவை. பணம் இல்லாதவர்களை, சொத்து இல்லாதவர்களை, சொந்த வீடு இல்லாதவர்களை எவரும் மதிப்பதில்லை, எவரும் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் அவை நேர்மையான முறையில் உண்மையான உழைப்பின் வழியாக சேர்க்கின்ற சொத்தாக, பொருளாக இருக்கும் போதுதான் அவற்றினுடைய மகத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய குழந்தைகளுக்கு உழைக்க சொல்லிக் கொடுங்கள், கஷ்டப்பட கற்றுக் கொடுங்கள். உழைத்து ஒரு பைக்கையோ காரையோ வாங்கட்டும், உழைத்து ஒரு இடத்தையோ வீடையோ கட்டட்டும், படித்து வாழ்க்கையில முன்னுக்கு வரட்டும். வெயிலிலோ குளிரிலோ மழையிலோ பனியிலோ பழக சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு. இதை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள் என்றால் உங்க வீட்டில் பழுதடைந்து போய் பழையதாக இருக்கின்ற டிவியை நீங்க வச்சிருக்கலாம். உங்க வீட்டில் பழுதடைந்து போயிருக்கிற ஒரு ஏசியையோ அல்லது ஃப்ரிட்ஜையோ வச்சிருக்கலாம். அப்படிதான் நாளைக்கு உங்களுடைய நிலைமையும் கூட. உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் பொருட்களுக்கு என்ன மதிப்போ அதே நிலைதான் நாளை உங்களுக்கும். எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். எதையும் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்காதீர்கள். சேர்த்து வைக்கிற எல்லாத்தையும் நாம தூக்கி கொண்டு போவதில்லை, அல்லது அவற்றினுடைய மகத்துவம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. சாப்பிடாமல் நாம் சேர்த்து வைத்தது வெறும் நோயை மட்டுமே என்பதை மறந்து விடாதீர்கள். சொத்துக்களை சேர்த்து வைத்து பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் சண்டையை வளர்த்து விடாதீர்கள். பொருட்களை சேர்த்து வைத்து பிறர் காலத்தில் அன்பிற்கும் உறவிற்கும் ஏங்குகின்றவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். வாழும்போது வாழ தவறிவிட்டு நோயும் முதுமையும் சம்பாதித்த பிறகு அழுது புலம்பி என்ன பயன்? என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் அனைத்துமே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, எதுவாக இருக்கட்டும், எது வேண்டுமானால் நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம். இவை அனைத்துமே நமக்கு நிம்மதியையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருவதாய் இருக்க வேண்டும். என்னதான் நமக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னாலும் 3 வேளையும் வாரம் முழுவதும் பிரியாணி சாப்பிட முடியாது. எவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வைத்தாலும் சாப்பாட்டில் கொட்டி அல்லது தட்டில் கொட்டி அந்த பணத்தை சாப்பிட முடியாது. என்னதான் நாம் மருந்து சாப்பிட்டாலும் போற உயிரை ரொம்ப நாள் காப்பாற்றி வச்சுட்டு இருக்க முடியாது. எல்லாவற்றிற்குமே ஓர் அளவு உண்டு, எல்லா ஆசைகளுக்குமே ஓர் எல்லை உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, இதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான படிப்பினையை சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் செல்வத்தை இந்த மண்ணுலகில் மட்டுமல்ல விண்ணுலகிலும் சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றிற்காக தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்தவர்தான் புனித லயோலா இன்னாசியார். இராணுவத்தில் இணைந்து நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு நிலையில் தான் அடிபட்டு காயப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அவருக்கு உணர்த்தி சொல்லப்பட்டது. அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் அவருக்கு வாழ்வினுடைய வழியை காட்டியது. இதுவல்ல வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நோக்கிய பயணம். என்னுடைய வாழ்க்கை என்பது நிலையானதை நோக்கிய பயணம். என்னுடைய வாழ்க்கையானது நிலையான பேரின்பத்தை நோக்கிய, மகிழ்ச்சியை நோக்கிய பயணம் என்பதை உணர்ந்து கொண்டார். எனவே இந்த உலகத்தின் மீது கொண்டிருந்த பற்றினையும் ஆசையினையும் துறந்துவிட்டு கிறிஸ்துவுக்கு அவர் முழுமையாக தன்னை அடிப்பணிய செய்து கொண்டு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு வாழ்ந்தார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் ஒருபோதும் பணிவிடை செய்ய முடியாது. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்குரிய வாழ்க்கையை
இந்த உலகத்தில் வாழும்போதே அனுபவித்து வாழுங்கள். எதையும் சேர்த்து வைக்காதீர்கள். எதுவும் உங்களோடு வந்துவிடப் போவதில்லை. மண்ணுலகில் சேர்த்து வைக்கின்ற ஒவ்வொன்றையும் பூச்சியும் துருவும் அழித்துவிடும். விண்ணுலகில் நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்தோ உங்களை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்கிறார் சபையுரையாளர். வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பமும், வேலையில் தொந்தரவும், இரவில் அவரது மனதிற்கும் அமைதி இல்லை. யார் ஒருவன் சொத்தை சேர்த்து வைக்கிறானோ அவனுக்கு. எவர் ஒருவர் அன்பையும் பிறர் நலத்தையும் சகோதரத்துவத்தையும் தாட்சியான உள்ளத்தையும் கொண்டு இந்த உலகில் இறையரசை கட்டி அமைக்கிறானோ அவன் விண்ணுலகில் சொத்தை சேர்த்து வைத்ததற்கு, செல்வத்தை சேர்த்து வைத்ததற்கு அவன் ஈடு இணையாக மாறுகிறான். கடவுள் அவனை இன்னும் அதிகமாய் உயர்த்தி பேறு பெற்ற ஆசீர்வாத நிலையை கொடுக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த தெய்வீக பலியில் உண்மையை உணர்ந்து வாழ அழைப்பு கொடுக்கிற வேளையில் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுப்போம். ஆமீன்.